எதிர்த்து பேசிட்டு சிறப்பு நேர்பட பேசு தொடர்கிறது. வானதி, உங்களுக்கு இடைவேளைக்கு முன்னாடியே கேள்வி எழுப்பியிருந்தேன். திரு திருமாவளவன் அவருடைய கருத்திலிருந்தும் அதிமுகவினுடைய இந்த நேரடியான குற்றச்சாட்டிலிருந்தும் உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன். இந்த இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதில் தொடங்கி 2 அணிகளாக பெயர் அல்லது அவர்களுக்கு 2 சின்னங்கள் என்று அவர்களை வலுவிழக்க வைக்கின்ற ஒரு வேளையில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு வகையில செயல்பட்டு இருக்கிறதா? முழுக்க முழுக்க அடிப்படையே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக அந்த கட்சிக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிளவு, அவர்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல பாஜக எங்க வந்தது, மத்திய அரசாங்கம் எங்க வந்தது? முழுக்க முழுக்க யார் மீது குற்றம் சுமத்தினால் இல்ல யார சொன்னா அதுல ஏதாவது கொஞ்சமாவது லிங்க் பண்ண முடியுமோ அப்படிங்கறதுக்காக இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்களோன்னு தோணுதே தவிர ஒட்டு மொத்தமாக இதற்கும் பாஜகவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தேர்தல் ஆணையம் நியாயமாக தேர்தல்களை நடத்தக்கூடியது மட்டும் அல்ல, அரசியல் கட்சிகளுடைய சின்னங்களை பொறுத்து முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையர்களே கூட யாரை எப்படியெல்லாம் நியமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம வகுத்திருக்கோம். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்வதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை, அவர்களுடைய சுதந்திரமான செயல்பாட்டை நம்ம கேள்விக்கு உட்படுத்துறோங்கிறது அர்த்தமாகுது. இல்ல, தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னதாகவே இரட்டை இலை சின்னம் முடக்கப்படலாம் அப்படிங்கிற கருத்துக்களை உங்களுடைய தலைவர்கள் தொடர்ந்து முன்னிறுத்திட்டே இருந்தாங்க. இப்போதும் இதை வரவேற்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இப்படியான ஒரு சின்னம் முடக்கப்படுவதை வரவேற்கிறது அப்படிங்கறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இல்ல, ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு சிக்கல்கள் வருகின்ற பொழுதும், அதுவும் ஒரு ஆளுகின்ற கட்சி அப்படின்னு வரும்போது அதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும். தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய சூழலில் இதை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தலைவர்கள் கருத்து சொல்லி இருக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி சின்னம் முடக்கப்படுமா அப்படின்னு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு தான் தலைவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. ஏனென்று கேட்டால், இப்போது இருக்கக்கூடிய சூழல் என்பது இந்த சின்னம் ஏற்கனவே தமிழகத்தில் எப்படி ஒரு 2 அணிகளாக பிளவுபட்ட போது ஒரு சூழ்நிலை இருந்ததோ அதே மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது இதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் தலைவர்கள் தங்களோட கருத்துக்களை ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல திருமிகு தமிழிசையும் திரு ஹெச் ராஜாவும் இந்த கருத்துக்களை முன் வச்சாங்க. ஒரே நாள்ல வெவ்வேறு இடங்கள்ல. அப்ப இது ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு பார்க்க வேண்டியிருக்கிறதா? இந்த 2 இடங்கள்லயுமே நான் கூட இருந்தேன். இல்ல இந்த 2 நீங்க சொல்லக்கூடிய 2 இடங்கள்லயுமே நான் கூட இருந்தேன். ஒன்று திருப்பூர்ல மாநில தலைவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கும் போது நான் இருந்தேன். திரு ஹெச் ராஜா அவர்களிடம் கோவையில் இந்த கேள்வியை கேட்கும் போது நான் கூட இருந்தேன். 2 இடத்திலுமே பத்திரிகையாளர்கள் இந்த சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டான கேள்வி கேட்கும் போது இருக்கின்ற சூழ்நிலையில் 2 அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்ற பொழுது அதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் பதிலளிச்சாங்க. அது ஒரு அசம்ஷனா கூட வச்சுக்கலாம், ஒரு அவங்களுடைய அரசியல் அனுபவத்திலிருந்து சொன்னதாக எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது என்று தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அதை வரவேற்கிறோம் என்று ஒரு கட்சி ஜனநாயகத்தில் சின்னத்தை முடக்குவதை வரவேற்பதாக சொல்வது சரியா இருக்க முடியுமா? இல்ல, நீங்க வரவேற்கிறங்கிற கருத்து அது எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி சொன்னது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கட்சி அதனுடைய சின்னம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சின்னம் முடக்கப்படுவது சரிதான் என்று தமிழிசை அவர்கள் நேற்றைக்கு தொலைபேசி இணைப்புல புதிய தலைமுறையில பேசும்போதே உடனடியாக கருத்து தெரிவிக்கும் போதே அதை சொன்னாங்க. இப்படியான நிலையில அந்த சின்னம் முடக்கப்படுவது என்பது சரிதான் அப்படிங்கிற கருத்தை அவங்க வலியுறுத்தினாங்க. இல்ல, எனக்கு அதை பற்றி தகவல் தெரியாது. அவங்க என்ன எக்ஸாக்டா பதில் சொன்னாங்கன்னு நானும் பார்க்கல. அதனால இந்த சின்னம் முடக்கப்படுவது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கும் தேர்தல் ஆணையத்துக்குமான பிரச்சனை. ஆனால் அந்த சின்னம் முடக்கப்படுவதால் அரசியல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் இருக்கும், என்ன தாக்கங்கள் வரும் அப்படிங்கறத நாங்க கருத்துக்களா சொல்ல முடியும். இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த அமர்வில் நம்மோடு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜாவும் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலப்பன் அவர்களும் இணைகிறார்கள். திரு அன்வர் ராஜா, இப்ப இருக்கிற சூழலை எப்படி பார்க்கறீங்க? சின்னம் முடக்கப்பட்டு விட்டது. நீங்க ஏற்கனவே தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்துட்டே இருந்தீங்க. இதற்கு பின்னால ஒரு சதி இருக்கிறது, இந்த பிரிவினைகளுக்கு பின்னாலும் அதற்கு அடுத்தடுத்த சோதனைகளுக்கு பின்னாலும் சதி இருப்பதாக சொல்லிட்டே இருந்தீங்க. இப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா? அதேதான். இது பிஜேபியினுடைய தலையீட்டில் தான் இது நடந்திருக்கிறது. இப்போதும் நான் அதைத்தான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் வாதிடுகிற போதே இதைத்தான் சொன்னோம். அதாவது அதிமுக பிரிந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே தவிர நாடாளுமன்றத்தில் அதிமுக அணி 1 அணி 2 என்ற பிளவு இல்லை.
சட்டமன்றத்தில் அதிமுக அணி 1, அதிமுக அணி 2 என்ற பிளவு இல்லை. 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், கவர்மெண்ட் ஒரு அரசு, மாநில அரசு இருக்கிற இந்த நேரத்தில் இதை பிளவு என்று கருதி இதை இந்த சின்னத்தை முடக்குவது என்று சொல்வது இது ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. தேர்தல் ஆணையத்தை சந்தேகிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தை யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இது நடந்திருக்கிறது. அப்படி பண்ண முடியுமா? தேர்தல் ஆணையத்தை பண்ண முடியுமா? நிர்பந்தப்படுத்துவதோ அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் செய்யவதோ முடியக்கூடிய இடத்துல தான் இருக்கு. நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பண்ண முடியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது யூபியில் நடந்ததை போல அல்லது அதற்கு முன்னால் நடந்த உதாரணங்களைப் போல அப்போது செய்யப்பட்டது யார்ட் ஸ்டிக் இப்போது இந்த விசாரணையில் பயன்படுத்தவில்லை. நம்முடைய ஓபிஎஸ் அணியினுடைய சகோதரர்கள் கேட்டதே என்னவென்றால், சின்னம்மா அவர்கள் தேர்வு செல்லாது, அப்படி செல்லாமல் இருக்கிற போது அவர்களால் வழங்கப்படுகின்ற சின்னமும் ஆதரைசேஷன் கடிதமும் செல்லாது என்பதுதான் அவர்கள் முன்வைத்த விஷயம். எங்களுக்கு சின்னத்தை கொடுங்கள் என்று அவர் கேட்கவில்லை. வானதி அவர்கள் குறுக்கிட விரும்புறாங்க. என்னன்னு கேட்டலாம். வானதி குறுக்கிட விரும்புனீங்க. திரு அன்வர் ராஜா அவர்களுடைய கருத்துல முரண்படுறீங்களா? தேர்தல் ஆமா, கட்டாயமா. அதாவது யூபி தேர்தல், அதற்கு கூடவே கொஞ்சம் தேர்தல் ஆணையத்தை லிங்க் பண்ணி ஒரு மாதிரியான கருத்து சொன்னாரு. அப்படி பார்த்தோன்னு சொன்னா தமிழகத்துல 37 இடங்கள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்போ அந்த மாதிரி ஒரு வெற்றியும் போது தேர்தல் ஆணையத்தை பத்தி அவங்க ஏன் சந்தேகப்படல? அந்த தொடர்ந்து இப்ப இது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஒரு முறை சின்னம் முடக்கப்பட்டது, திருப்பி கொடுக்கப்பட்டது, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது இல்லை. இது ஒன்றும் அதிமுகவுக்கு மட்டுமே நடக்கிறது இல்லை. ஏற்கனவே சின்னம் முடக்கப்பட்ட போது 2 அணிகளாக பிரிந்து இதில் ஒரு பொதுச் செயலாளர், அதில் ஒரு பொதுச் செயலாளர், அதில் ஒரு அவைத்தலைவர், இதில் ஒரு அவைத்தலைவர் என்று 2 அணிகளுக்குள்ளும் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு, நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களிடம் 98 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்களிடம் 33 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் அது நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி என்று ஒருவரும், இல்லை நான் தான் ஜெனரல் செக்ரட்டரி என்று ஒருவரும். இந்த முறையும் தேர்தல் ஆணையம் சொல்ல 20,000 பக்கங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குங்க. 6 மணி நேரம் வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கிறது. உடனடியா நாங்க ஒரு தீர்ப்பை கொடுக்க முடியாது, அதுக்கு நேரம் வேணும்னு சொல்லி தான் தேர்தல் ஆணையம் இந்த முடிவை அறிவித்திருக்கிறது. நான் தொடர்ந்து பேசுறேன். திரு கோலப்பன், இதுக்கு பின்னால் எப்படியான சதி இருக்கிறது அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது? திரு அன்வர் ராஜா நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இல்ல, நான் அதை சதி அதெல்லாம் சொல்லதை ஏத்துக்கல. ஏன்னா ஒரு கட்சியில் உள்ள 2ஆ பிரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ திரு அன்வராஜர் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னா, யூபியில் நீங்க பயன்படுத்தின அளவுகோலை எங்களுக்கு ஏன் பயன்படுத்தவில்லைன்னு கேட்கிறாரு. யூபியில் என்ன பிரச்சனைனா, அகிலேஷ் யாதவ் தனக்கு எத்தனை எம்எல்ஏகள் சப்போர்ட், எம்பி சப்போர்ட், எம்எல்சி சப்போர்ட், கட்சியினுடைய உறுப்பினர்கள் சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா முலாயம் சிங் யாதவ் அவருடைய தந்தையானவர் அபிடாவிட்டே ஃபைல் பண்ணல. அந்த மாதிரி ஒரு சூழல்ல கிளியரா அவங்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டியிருந்தது. இதை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே தங்களுடைய ஆவணங்களை சொல்லியிருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் வரை என்ன சொல்லியிருக்கு, இந்த கட்சிக்கு தான் சிம்பல், நீங்க தான் அதிமுக முடிவுக்கு வரல, நீங்கள் எங்களுக்கு ஒரு 20,000 பக்கத்துக்கு மேற்பட்ட ஆவணங்களை வழங்கி இருக்கிறீர்கள், அதை பார்த்து விட்டு நாங்கள் முடிவு செய்வோம். அதன் பிறகு ஒரு நியாயமா எனக்கே ஒரு கேள்வி என்ன இருந்ததுன்னா, இன்றைக்கு 2 அணியா இருந்தாலும் எம்எல்ஏக்கள் அதிகமாக யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் நம்ம எடப்பாடி முதலமைச்சருக்காக தான் இருக்கிறாங்க. எம்பிஸ் யாருக்கு அதிகமா இருக்கிறாங்கன்னா அவங்க சசிகலா, எடப்பாடி பழனிசாமி அந்த அணிக்கு தான் இருக்கிறாங்க. அப்போ எனக்கே ஒரு டவுட் இருந்து, எலெக்டட் மெம்பர்ஸ் இன்னைக்கு காட்ட முடியும், ஒரு சாலிடா ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு இருக்கு காட்ட முடியுங்கிறதுனா அது அவங்களுக்கு இருக்கு. ஆனாலும் ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியில அவங்க கட்சி விதிப்படி தான் நம்ம பேசுறோம். அவங்க கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் என்பவர் இதுவரைக்கும் போட்டி போட்டு அல்லது இந்த பிரச்சனையில தேர்தல் ஆணையமே அதை பிறகு விசாரிக்கலாம்ட்டாங்க. இப்ப இரட்டை இலை சின்னம் குறித்து தான் இப்ப முடிவு. அதனாலதான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன், இவங்களுக்கு சாதகமா ஒண்ணு வந்திருக்கணும். எப்படின்னா இந்த காலக்கெடுக்குள்ள இருந்தது இல்லையா, எப்படி இது அல்டிமேட்லி எங்க போகணும் நமக்கே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். தேர்தல் வரப்போகுது, ஏன்னா ஆர்கே நகர் பை எலெக்ஷன் வரப்போகுது, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த காலகட்டத்திலேயே இவங்க ஒரு தேர்தலை கூட நடத்திருக்கலாமா, கட்சிக்குள்ள தேர்தல். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், அரசியல் அரிச்சுவடி தெரிந்தவர்களுக்கு கூட அடுத்த கட்டமாக சின்னத்தை முடக்குவதற்கான ஏற்பாடு நடக்கும். அப்போ உங்களுடைய பொதுச் செயலாளர் தேர்வையே கேள்விக்கு உள்ளாக்கப்படும் காலத்தில் நீங்கள் பொதுக்குழு தேர்ந்தெடுக்கிறத நீங்க செயலாளர்ல ஏத்துக்க முடியும். ஏன்னா அவங்க கட்சி விதி நீங்களும் நானும் திருத்தல, அவங்க கட்சி தான் திருத்திருக்காங்க.
தேர்ந்தெடுக்கப்பட்டு வரும் தான் இருக்கணும். அப்படிப்பட்ட இருக்கிற இவங்க அழகா செஞ்சிருக்கலாமா? ஏன்னா அவங்களுக்கு அப்படி செஞ்சிருந்து அவங்க காட்டியிருந்தா கூட இவங்களுக்கு சாதகமா வந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு சூழலை நான் தேர்தல் ஆணையத்தை வந்து சந்தேகம்னா, நீங்க சொத்து வழக்குன்னு போறீங்க, எனக்கு சொத்துன்னு கேக்குறீங்க, உனக்கு அவன் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டேயை போட்டு 2 பேருக்குமே இல்லைன்னா ஆக்கிடுவாங்க. இது ஒரு சிவில் டிஸ்பியூட் மாதிரி தான். ஆனா இன்னும் 2-3 மாதங்களுக்கு இது போகுங்கிற மாதிரி கட்டாயம் அது இழுத்து. ஏன்னா நீங்க வந்து இப்போதைக்கு ஆர்கே நகர் பை எலெக்ஷன் தானே. ஆர்கே நகர் வெறும் இடைத்தேர்தலுக்கான ஒரு செட்பேக்கா பாக்குறதா? செட்பேக் நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்க தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருக்கும் தெரியுங்க, அவங்க ஜெயலலிதா அவர்கள் காலமான பிறகு கூட பிரச்சனைகளுக்கு பிறகு யார் யார் இந்த போட்டியிடுறாங்க, இதெல்லாம் வந்து 1950கள் 60கள் 70கள் மாதிரி நீங்க கம்யூனிகேஷன் இல்லாத சாதாரண ஊர்ல இருக்க கூட நீங்க வந்து இரட்டை எழுச்சினே விட்டுருங்க, ஆர்கே நகர் கான்சென்ட் யாருன்னா அவர் டிடி விதிநகர்னா எல்லாருக்குமே தெரிய போகுது. மதுசனைக்கு இது சிம்பல். ஓகே, ஒரு கட்சியினுடைய ஸ்டேட்டஸ் அது சிம்பல், அது இல்லையே தவிர. இல்ல, நான் தேர்தலை மட்டும் வச்சு கேட்கல, அதற்கு பிறகும் கூட இந்த சின்னம் முடக்கப்படுறது, பேரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. கடந்த முறை சின்னம் இல்லைன்னா ஒருத்தர் எப்படி கொடுக்க முடியும்? இல்ல, கட்சியினுடைய பெயரையே பயன்படுத்தக்கூடாது புதிதாக வரும்போது அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த கட்டுக்கோப்பாக திரு தினகரனால கட்சியை கொண்டு போக முடியுமாங்கிற அந்த கேள்வி. அதுதான் பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து நான் என்ன சொன்னேன், நீங்க இதை விட்டுருங்க, சின்னனோட ஒரு பொதுச் செயலாளர் நீங்க கைது பண்ணி அவங்க இன்னைக்கு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிற சமயத்தில் கட்சி அவங்களால நடத்த முடியுத? இதெல்லாம் உனக்கு ஏன்னா கட்சி அமைப்பு பலமா இருக்கு. அதுதான் இந்த திராவிட இயக்கங்களுக்கு ஒரு சப்போர்ட். இவங்க சொன்னீங்க மதவாரம் பூந்து அமைப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து சின்னத்தை முடக்கிறதுனாலயோ கட்சியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னதுனாலயோ பாதிப்பு வந்து நினைக்கல. திரு திருமாவளவன், ரொம்ப முக்கியமா நான் உங்கள்கிட்ட ஆர்கே நகர் தொகுதியை பற்றி கேட்கணும்னு நினைச்ச விஷயங்கள்ல இந்த தேர்தலை புறக்கணிப்பது என்கிற முடிவு தவறானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக முன்வைக்கப்படுகிறது. ஏன் அந்த தவறானதுன்னா, மாற்று அரசியலை முன்வைத்த கட்சிகள் இப்போது ஒரு முக்கியமான இடைத்தேர்தலில் களத்திலேயே இல்லாமல் போவது, ஏற்கனவே கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி போட்டியிடும் போது அதிலிருந்து விலகி நிற்பது என்பது சரியான ஒரு முடிவாது? நீங்களே சொன்னீங்க, புறக்கணிப்பது வேறு, விலகி இருப்பது வேறு. நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கவில்லை, போட்டியிடாமல் விலகி இருக்கிறோம். அதற்கு என்ன காரணங்கள் என்பதை பல நிகழ்வுகளில் நாங்கள் விளக்கி இருக்கிறோம். அதாவது பொது தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருப்பதோ அல்லது புறக்கணிப்பதோ ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று பார்க்கிறோம். ஒரு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் நாம் கடந்த கால வரலாற்று சுவடுகளை பார்க்கிற போது பெரும்பாலும் ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான இருமுனை போட்டியாகத்தான் அது வலுவாக உருத்திரளும். மக்கள் அப்படித்தான் அதை பார்ப்பார்கள். ஆகவே இந்த இடைத்தேர்தலில் நாம் போட்டியிட்டு அதனால் எதையும் மக்களுக்கு நாம் சொல்லிவிடப் போவதில்லை, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை. வழக்கமான ஒரு இடைத்தேர்தல் மாதிரி இந்த இடைத்தேர்தல் கிடையாது தானே என்ற ஒரு முடிவை ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வழக்கமான இடைத்தேர்தல் இல்லையே. அதாவது அந்த ஆளுமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஜெயலலிதா அம்மையார் இல்லை, அதனால் ஆளும் கட்சி அந்த அதிமுகவுக்கான வாக்கு வங்கியை பங்கு போட்டுக் கொள்வதில் பல தரப்பாக பிரிந்து நிற்கிறார்கள். இந்த பின்னணியை மட்டுமே நாம் வைத்து சொல்ல முடியாது. மக்கள் மிக தெளிவாக இருமுனை போட்டியாகத்தான் இந்த தேர்தலை நகர்த்தி செல்வார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருமுனை போட்டி என்பது யாருக்கும் யாருக்கும் இடையில இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொரு புறம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளுக்கு இடையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுல இன்னைக்கு 2 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரை வந்து யாருக்கு இடையிலான போட்டியா இருக்கும் நீங்க கணிக்கிறீங்க? அதாவது அதிமுகவினுடைய சின்னத்தை இப்படி முடக்குவார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் வலுவாக நம்பினார்கள். ஒருபுறம் ஓபிஎஸ் தரப்பு, இன்னொரு புறம் சசிகலா அவர்களின் தரப்பு, 2 பேருமே தங்களுக்கு சாதகமாக அமையும் என்ற நம்பிக்கையோடு தான் களத்தில் இறங்கினார்கள். இதில் மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்க வாய்ப்பில்லை என்று நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்கிறார். அது அவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் என்கிற நிலையிலே அப்படித்தான் பேச முடியும். ஆனால் தேர்தல் ஆணையத்தை மத்திய அரசு சுதந்திரமாக செயல்பட விடுகிறது என்று சொல்லுவதை எந்த ஒரு பாமரனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்படுவதற்கு
பெரும்பாலான நேரங்களில் அனுமதிப்பதில்லை என்பதுதான் கடந்த காலத்தில். அதற்கு தான் அவங்க உதாரணம் சொன்னாங்க. கடந்த ஒவ்வொரு முறையும் தேர்தல் அதிமுக வெற்றி பெற்றது, அப்போது இதே தேர்தல் ஆணையம் இருந்தது, 37 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றது. எனவே தேர்தல் ஆணையத்தினை முழுமையாக அப்படி ஒரு அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னா அடுத்தடுத்த கட்டங்களில் வெவ்வேறு தேர்தல்கள் அப்ப நடக்கின்ற அத்தனை தேர்தல்களையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியுமே. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் வெற்றி பெற வேண்டாமே, பஞ்சாப்லயும் வெற்றி பெற முடியும், மற்ற மாநிலங்களையும் வெற்றி பெற முடியும்ல. அப்படியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்க முடியும்னா அதிமுகவை பொறுத்தவரையில் கடந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சியான அதிமுகவை பாரதிய ஜனதாவிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் அவர்களுக்கு இடையிலே ஒரு இணக்கம் இருந்தது. ஆகவே நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட நாங்கள் வெற்றி பெற்றால் பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு எங்கள் வாக்கு வங்கி பயன்படும், எங்களுக்கு நீங்கள் தருகிற வெற்றி பயன்படும் என்றுதான் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கூட பிரச்சாரத்தில் பேசினார். ஆகவே பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே இன்றைக்கு இருப்பதை போன்ற ஒரு இடைவெளி கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க திரு திருமாவளவன். உங்களுடைய அணியில திரு ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு எந்த எண்ணிக்கையும் இல்லை, வேறு யாரும் அதற்கு பிறகு வரவும் இல்லை, நீங்க வந்து தொடக்கத்தில் உங்களோடு வந்தவர்களை தவிர வேறு யாரும் கூடுதலாக இல்லை, இப்போது மக்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது எந்த நம்பிக்கையில் சொல்றீங்க? மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அதில் ஐயமில்லை. கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அதில் எந்த இதுவும் இல்லை. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சொல்வது போல இன்னும் இந்த எம்எல்ஏக்கள் இங்கு வரவில்லை என்பது மட்டும்தான். இன்னும் பட்ஜெட் செஷன் நடந்துட்டு இருக்கு, ஃபைனான்ஸ் பில் பாஸ் ஆகணும், வெயிட் பண்ணி பார்க்கறது தான் வந்து கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். இன்னும் எங்களுடன் தொடர்பில் தான் இருக்கிறார்கள், பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இது வந்து மொத்த பேரும் வருவார்களா அப்படின்றத பற்றி நான் சொல்ல வரல, இன்னும் பல பேர் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திரு அன்வர் ராஜா, இன்னமும் வந்து எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நிறைய நண்பர்கள் வர இருக்கிறார்கள். தேர்தல் முடிவு என்பது அதற்கு இன்னும் அதிகமான ஒரு கவனத்தை அழுத்தத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி பார்வையை அவர் முன்வைக்கிறார். தேர்தல் முடிவு ஒருவேளை ஒரு நீங்கள் எதிர்பார்க்கதாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சர்ச்சையோ அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? எந்த வாய்ப்பும் இல்லை. கற்பனையான ஒரு செய்தியை நம்முடைய நண்பருங்க சொல்லி கொண்டிருக்கிறார். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு இதே மேடையில் விவாதித்த போது நம்முடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இப்போது ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட் வந்தவுடன் நீங்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வந்து விடுவீர்கள், போயஸ் கார்டன் காலியாக போகிறது என்றெல்லாம் சொன்னார்கள். ஜட்ஜ்மெண்ட் வந்தது, யாரும் அவர்கள் பற்றும் போகவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அப்படியே தான் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அப்படியே தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதை போல் அந்த ஆரம்பத்தில் போனவர்கள் அப்படியே இருந்து விட்டார்கள். இன்னும் கூட சில தகவலை நான் சொன்னேன், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க போனவர்கள்லாம் வந்து விடலாம் என்று தான் கருதுகிறார்கள். நாங்கள் எப்படி ஒவ்வொரு ஆளாக வருவது? ஒருத்தர் பேசிட்டு நாங்க இங்க வருவோம் அங்க வருவோம்ன்றது அடிப்படையில் தான் இருக்கீங்க. எப்படி நாங்கள் ஒட்டுமொத்தமாக வர முடியும்? அது மாதிரி சந்தேகப்படுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு, மனசுல இருக்கு. ஆனா வந்து ஒன்னு சேர்ந்துடணும் இல்ல. இப்போ ஒரு கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது, இப்போ கட்சி பெயரையும் பயன்படுத்த முடியாது, சின்னத்தையும் பயன்படுத்த முடியாதுங்கிற நிலை வரும்போது கட்சியினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாக இருக்கிறதா? யார் கையில இந்த கட்சி இருக்கும் என்கிற கேள்வியை இந்த இடைத்தேர்தல் முடிவு செய்யும் நீங்க நம்புறீங்களா? இந்த ரெண்டுமே பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றது ஒரு இன்ட்ரீம் ஆர்டர். அதாவது இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான். எலெக்ஷன் 14ஆம் தேதி முடிய போகுது, 16ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். அது அப்ப யாரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு அணியுமே கொடி கட்சி பேர் பயன்படுத்திக்கலாம். தேர்தலுக்காக தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எலெக்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு சிம்பிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து நம்முடைய சகோதரர் ஓபிஎஸ் தலைமையில் இருக்கின்ற அணி கொண்டு போய் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விட்டார்களே, நான் உண்மையிலேயே நான் வருந்துகிறேன். முடக்கப்பட்டதற்கு ஓபிஎஸ் அணிதான் காரணம். அவங்க தான் எங்களுக்கு சின்ன வேணும்னு கேட்கல, சின்னம் அவங்க எந்த இடத்துலயும் இரட்டை இலையை முடக்கணும்னு கேட்கல, எங்களுக்கு ஒதுக்குங்கள் அப்படிங்கிற கோரிக்கை தான் ஒதுக்குங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீங்க இவர் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல சாமிநாதன் சார், நான் ஆர்கியூமெண்ட்ல இருந்தவன். நேற்று ஒரு நாள் பூரா இருந்தேன், ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்தேன். எந்த விவாதத்திலும் அவர்கள் எங்களுக்கு நீங்கள் இந்த இரட்டைகளை ஒதுக்க வேண்டும், எங்களிடம்தான் அந்த கட்சி இருக்கிறது, எங்களுக்கு தான் உரிமை இருக்குதுன்னு கேட்கவே இல்லை. அவர்களுக்கு கேட்பதென்றா அவர்களுக்கு ஜெனரல் செக்ரட்டரி யாரு? அவர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓபிஎஸ் தனக்கு சின்னம் ஒதுக்கப்படலங்கிறதுல அதிர்ச்சி தெரிவிச்சிருக்கிறாரு, முடக்கப்பட்டதற்காக கவலை தெரிவிக்கிறாரு. சின்னம் முடக்கப்பட்டதற்காக அவர் தான் காரணம்னா அவர் ஏன் கவலை தெரிவிக்கணும்? நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த இடைத்தேர்தல் முடிவு என்பது
அதிமுகவினுடைய எதிர்காலம் அல்லது அந்த கட்சி யார் கையில் இருக்கும் என்பதை முடிவு செய்யக்கூடியதாக இருக்குமா? தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேர்பட பேசு தொடர்கிறது. திரு கோலப்பன், இந்த முடிவு என்பது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது, அல்லது பெரிய அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு இடைத்தேர்தலாக இது ஒரு இன்னொரு இடைத்தேர்தலாக தான் முடியும்னு பாக்குறீங்களா? இல்ல, இது தொடங்கப்பட்ட சமயத்தில் இது ஒரு மிகப்பெரிய இடைத்தேர்தலாக தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பெரிய தலைவர்கள் ஒரு ஹூ ஆஸ்பயர் டு பிகம் த லீடர், ஒரு லீடிங் த பார்ட்டியா இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி கட்சி ரெண்டா உடைஞ்சிருக்கிற சமயத்துல ஒரு சின்னம் நமக்கு கிடைக்குமாங்கிற பட்சத்தில் யாருமே ஒரு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தையும் அதை பாதிக்கும். ஆனால் அந்த விஷயத்தில் அவர் தினகரன் அவர்கள் எடுத்த முடிவு வந்து எனக்கு முதல் ஒரு ஆச்சரியத்தையும் அதே சமயத்தில் ஒரு பாராட்டத்தக்க ஒரு முடிவு தான். வரட்டும், வரட்டும், அரசியலில் ஒரு பிளஞ்ச் பண்ணி பார்ப்போங்கிற முடிவு அவர் எடுத்தது. அந்த முடிவை நான் வரவேற்கிறேன். அரசியலில் நீங்கள் ஒரு ரிஸ்க்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறாரு. ஆனால் கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, இதனுடைய அவுட்கம் வந்து ரெண்டு சைடையுமே எந்த விதத்திலையும் பாதிக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேளுங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொத்து வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில் இருந்த பிறகு கூட திரு சசிகலா அவர்களால் இன்னும் கட்சியை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிட்டு முடியும்னா அப்போ அந்த கட்சி அவருடைய லிசன் பண்ணுது. அதே போல் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் யாரு தோத்தாலுமே யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அவங்க ஒரு காரணத்தை திரு டிடிவி தினகரனோ அல்லது தோல்வி அடைந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. என்ன பாதிப்பு வர போகுது? நீங்க என்ன சொல்றாரு? இது அவருக்கு ஒரு சாதகமான எந்த அம்சமுமே இப்ப இல்லை இல்லையா? நீங்க என்ன சொல்லலாம்? ஓட்டு கேட்கறவங்க என்ன சொல்லுவாங்க? இவர் வந்து கட்சியில மெம்பரா இல்ல, திடீர்னு உள்ள வந்திருக்கிறாரு, திடீர்னு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, உண்மையானது பன்னீர்செல்வம் தான் இருக்காரு. ஸோ அவருக்கு ஃபேவரான ஐட்டம் இதுன்னு ரொம்ப பெருசா எதுவுமே சொல்லிக்கல. ஆகவே இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு ஒரு துணிஞ்சு நிற்கிறதுனால இது இந்த அவுட்கம் வந்து அவருக்கு எந்த, அதன் பிறகு இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. நம்ம ஊர்ல எல்லா கட்சிகளுக்குமே இருக்கக்கூடியதே பிரச்சனை. அப்போ இன்னைக்கு திடீர்னு ஒரு பாப்புலர் ஃபேஸ் அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த பாப்புலர் ஃபேஸை வச்சுக்கிட்டு அதனுடைய தனக்கு என்ன ஒரு ரிஸ்க் வரும்னு தெரிஞ்ச பிறகு கூட அவர் வந்திருக்கனால இதனுடைய அவுட்கம் எப்படி இருந்தாலும் அவரை எந்த விதத்திலையும் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு வகையில் என்ன ட்ரூ இன்ஹெரிட்டர் யாரு? இப்ப நிறைய ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா பன்னீர்செல்வம் ஆட்களுக்கு வந்து ஒரு லிஃப்ட் கிடைக்கும், ஒரு மாரலா ஒரு லிஃப்ட் கிடைக்கும். ஓ பாருங்க, நீங்க எவ்வளவுதான் ஒரு வெல் நோன் ஃபேஸை போட்டாலும், நீங்க தான் உங்களுக்கு எம்எல்ஏஸ் இருந்தாலும் எம்பிஸ் இருந்தாலும் மக்கள் வந்து எங்களை தான் ஏத்துக்கிறாங்கிறத இதை அவங்க ஏன்னா எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு இதை போய் சொல்றதுக்கு ரொம்ப லகுவா இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். மற்றபடி எந்த கட்சிக்குமே இது ஒரு டவுனா இல்ல. ஏன்னா எல்லோருமே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது மக்களை சந்திக்காம நீங்க வந்து வாக்களிச்சீங்கன்னா அந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றப்போ கேட்டாங்க. அப்போ முதல் முறையா மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அதுல நான் வந்து எனக்கான அங்கீகாரத்தை தேடுறேன்னு எல்லாருமே வருவாங்க. அப்போ அது வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே முக்கியமானதா தான் இருக்கும். ஏன்னா திமுகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த ஆட்சியின் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது, மக்கள் ஏற்கல. அப்படிங்கும் போது அதுல அவங்க சொல்ற அந்த மக்கள் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு தேவையாக எல்லா ஃபேக்டருமே இதுல ஒர்க் ஆகுறதுனால தான் நீங்க யாருமே சொல்ல முடியும். ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்ல. திமுக என்ன சொல்லிடலாம், ஆளுங்கட்சி தான் எல்லா எலெக்ஷன்லயுமே ஜெயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல யாருக்கு எட்ஜ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பலமுனை போட்டி அதிமுக டெக்னிக்கலா பிராக்டிகலா பார்த்தா திமுகவுக்கு வாய்ப்பு தான் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக பெரிய கட்சி, அது ரெண்டா உடைஞ்சிருக்கு அல்லது கொஞ்சமா உடைஞ்சிருக்குன்னா கூட ஒரு கணிசமான ஓட்டு கூட அது ஒரு இதுக்கு தான் வரணும். ஆனா இடைத்தேர்தலில் மக்களின் வாக்களிக்கும் மனநிலை வந்து ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு சைடா ஃபுல்லா போய் வாக்களிக்க நினைப்பிருக்கும். அப்படி இருந்தா கூட இந்த கட்சியில தேர்தலில் கொஞ்சம் ஓட்டு பிரிய தான் செய்யணும். அதிமுக 2ன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சின்ன முடக்கக்கூடிய நிலைமைக்கு, கட்சி பேரை பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறதுனால வாய்ப்புகள் திமுக அதிகமா இருக்கு. ஆனா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். என்னால ஒரு சடார்னு ஒரு முடிவுக்கு வர முடியல. சரி, திரு திருமாவளவன், உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடாமல் விலகி இருப்பதன் மூலமாக எந்த கட்சியையும் நம்ம விமர்சிக்க வேண்டாம், தேர்தல் களத்திற்கு போய் திமுகவோ அதிமுகவையோ விமர்சிக்க வேண்டாம் என்பதனால இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா? இதுதான் முக்கியமான காரணம் என்று இல்லை, ஆனால் இதுவும் ஒன்று. நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 3 கட்சிகளும் ஒரு முறைக்கு பல முறை கூடி கலந்துரையாடல் செய்தோம். அதில் இடைத்தேர்தல் குறித்து மட்டும் நாங்கள் பேசவில்லை. அடுத்து வருகிற உள்ளாட்சி தேர்தல், அதனைத் தொடர்ந்து வர இருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் ஆகவே 2019 வரையில் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் நல கூட்டு இயக்கத்தை எவ்வாறு முன்னெடுத்து செல்வது என்பது குறித்து விரிவாக விவாதித்தோம். அப்படி விவாதித்ததில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாட்டையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு நிலைப்பாட்டையும் முன்வைத்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த தேர்தலையும் நாம் விட்டுவிடக்கூடாது,
தொடர்ந்து நாம் மாற்று சக்தி என்பதை நிலைநாட்டுவதற்கு போட்டியிடுவது அவசியமானது என்று வலியுறுத்தியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாம் போட்டியிடாமல் யாரையாவது ஆதரிக்கலாம் அல்லது விலகி இருக்கலாம் என்கிற கருத்தை முன்வைத்தது. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தலை இப்போது நாம் கவனத்திலே வைத்து இந்த முடிவை எடுப்பது நல்லது. நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் மக்கள் நல கூட்டு இயக்கம் தனித்து போட்டியிட்டு பெரிதாக எதையும் சாதித்துவிட முடியாது என்கிற கருத்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆக இந்த மாதிரியான உரையாடல், நீண்ட உரையாடல் எங்களிடையே நடந்தது. அந்த உரையாடலின் விளைவாக இறுதியாக நாங்கள் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒற்றுமையை அடிப்படையாக கொண்டு அதை விரிவுபடுத்தினோம். அந்த உரையாடலை விரிவுபடுத்தினோம். இருந்தாலும் கூட தோழமையோடு, மிகுந்த நட்புறவோடு, எந்த கசப்பும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்கான காரணங்களை விளக்கி சொன்ன பிறகு போட்டியிடுவதை உங்களுடைய உரிமை, உங்களுக்கான சுதந்திரம், ஆகவே போட்டியிடலாம், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடுவதில்லை, யாரையும் ஆதரிப்பதில்லை என்று முடிவு எடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தான் ஆதரிக்க வேண்டும். இல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் மாற்று அணியாக மக்கள் நல கூட்டணி இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எப்படி வருவீங்க நீங்க? அப்போ ஏற்கனவே எதிர்த்து வந்த திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இந்த எதிர்ப்பை கைவிடுறீங்களா? அதாவது அதை நாங்கள் ஒரு முடிவாக எடுக்கவில்லை, அது ஒரு முன்மொழிவாக இருந்தது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியது. இப்படியே 3 கட்சிகளும் அல்லது வேறு சில கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நாம் தனித்து போட்டியிடப் போகிறோமா, அப்படி போட்டியிட்டால் அதில் நம்மால் எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும், மாற்று சக்தியாக எழுந்து நிற்க முடியுமா என்கிற கேள்வியை எழுப்பியது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இங்கே போட்டி, 2 அணிகளும் தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றன. நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான போட்டியாகத்தான் அது அமையும். ஆகவே அந்த தேர்தலில் நாம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எடுத்த அதே உத்திகளை, அதே நிலைப்பாடுகளை எடுக்க முடியாது என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வைத்த வாதம். அதை விடுதலை சிறுத்தைகளும் ஆதரித்தோம். அதாவது நாம் சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நம்ம முடிவுகளை மாற்ற முடியாது. இல்ல, சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்றாகவும் நாங்க எங்களுடைய இந்த அப்ரோச்சை மாத்துறோம் அப்படின்னு சொல்றது. ஆனால் கொள்கையில இருந்து மாற முடியாது. ஒரு மாற்று அணியை கட்டமைக்கணும். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை சீரழித்த கட்சிகள் அப்படின்னு திமுக, அதிமுகவை மற்றவர்கள் குறை சொல்லிய போது நீங்களும் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதே குரலோடு தான் இறங்குனீங்க. திடீர்னு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் யாரோடாவது ஒருவரோடு கூட்டணி வைப்பதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவது என்பதே நீங்கள் எடுத்த முடிவிலிருந்து மாறுபடுகிறீர்கள், கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறுபடுகிறீர்கள் ஆகாதா? அதாவது சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்கிற களம் வேறு, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என்கிற களம் வேறு. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொள்கை ஒன்றாக இருக்க முடியும். எதிரிகளாக அல்லது கொள்கை பகைவர்களாக, கொள்கை ஒன்றாக இருந்தாலும் கூட உத்திகளை நாம் இருக்கிற களத்துக்கு தகுந்த மாதிரி தான் முடிவெடுக்க முடியும். அதுதான் அரசியல், அதுதான் ஒரு தந்திர நடவடிக்கையாக, ராஜதந்திர நடவடிக்கையாக இருக்க முடியும். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவா காங்கிரஸா என்பதுதான். அந்த இடத்திலே திமுகவும் அதிமுகவும் இந்த 2 அணிகளில் எங்களைப் போல ஒரு கட்சியாகத்தான் போய் இணைய போகின்றன. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது இடதுசாரிகளோ இந்த காங்கிரஸை அல்லது பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது என்கிற அடிப்படையில் இல்லாமல் அவர்கள் ஏதாவது ஒரு அணியின் தலைமையின் கீழ் தான் போய் இணையப் போகிறார்கள். அவர்கள் அதில் பிரதானமான தலைமை தாங்குகிற கட்சிகளாக இருக்க மாட்டார்கள். திமுக ஒரு அணியை அமைக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸோடு இணைய வேண்டும் அல்லது பாரதிய ஜனதாவோடு இணைய வேண்டும். அதில் 4 கட்சிகளில் ஒரு கட்சியாகத்தான் திமுகவும் அல்லது அதிமுகவும் இருக்க முடியும். எனவே நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சட்டமன்ற பொதுத் தேர்தல் களத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடாது. 2க்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதுவும் கொள்கை அடிப்படையிலான வேறுபாடு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. நாம் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு RSS இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. பாரதிய ஜனதா இந்த நாட்டை ஆளுகிறது என்பதை விட RSS இந்த நாட்டை ஆளுகிறது என்பதை இன்றைக்கு மக்கள் வெளிப்படையாக உணர தொடங்கி இருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதை தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை. RSS இயக்கி கொண்டிருக்கிறதுங்கிறது அவங்களே வெளிப்படையா ஒவ்வொரு முறையும் ஒத்துக்கொள்வதுதான். அதனால அதை வானதி அவர்களும் மறுப்பார்களா என்று தெரியவில்லை. வானதி குறுக்கிட விரும்புறீங்க? அதாவது சகோதரர் திரு திருமாவளவன் அவர் ஒரு அரசியல் விரக்தியில பேசுறாரோ அப்படின்னு பார்க்க முடியுது. ஏனென்றால் தொடர்ச்சியாக 2 கழகங்களுக்கு மாற்றான அரசியல் சக்தி என்பது மட்டுமல்ல,
ஒரு எஸ்சி இனத்தை சார்ந்தவர் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும் என்று பேசத்தக்க நிலையில் இருந்த ஒரு சகோதரர் இன்று ஏன் இந்த மாதிரி எல்லாத்திலையும் நம்பிக்கை இழந்து, தேர்தல் ஆணையத்தை மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் 2 பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அரசியல் இயக்கத்தை கட்டமைக்க முடியுங்கிற நம்பிக்கையிலிருந்து அவர் விலகி வந்துட்டார். இதோ இன்றும் கூட ஆர்கே நகர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எஸ்சி இனத்தை சார்ந்த ஒரு பிரபலமான ஒருவரை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அவரை ஆதரிப்பதற்கு கூட அவருக்கு மனசில்லை. ஆக அரசியல்ல முழுவதாக தமிழகத்தில் நம்முடைய நிலை என்பது ஒளிந்து விட்டது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி மாற்றி மாற்றி ஒரு கட்சி ஒரு முடிவுகளை எடுத்து மக்களுக்கு சொல்கின்ற பொழுது அவர்கள் மீதான நம்பகத்தன்மை என்பது முழுவதுமாக போய்விடுகிறது. அவர் சொல்றாரு RSS பாஜகவை இயக்குகிறது. சரி, அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, அதனால் நான் இப்போதே காங்கிரஸை ஆதரிக்கிறேன் அவர் சொல்லட்டும். பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் ஆதரவு காங்கிரஸ்க்கு அவர் வெளிப்படையை இன்னைக்கே சொல்லட்டும். ஆதரவு யாருக்கு என்பதை விட யாரை எதிர்க்க வேண்டும் என்பதில் நாங்க தெளிவா இருக்கோங்கிறாரு. இல்ல ஆதரவு யாருக்கு என்பதை விட யாரை எதிர்க்க வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்ங்கிறாரு. அரசியலில் யாரை எதிர்க்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்ற அதே நேரத்தில் அதே மாதிரி ஆதரிக்கிறது யாருக்குங்கிற தெளிவா இருக்கணும். உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு திரு திருமா அவர்கள் பதிலளிக்க விரும்புகிறார். நீங்க அவருடைய பதிலை கேட்டுட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். மதிப்பிற்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகவும் உணர்ச்சி வயப்படுகிறார், ஆத்திரப்படுகிறார். எமக்கு எந்த விரக்தியும் இல்லை. ஊரறிந்த உண்மையை, உலகறிந்த உண்மையை நான் வெளிச்சத்தில் பேசுகிறேன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஊடாக. ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற யோகி ஆதித்யநாத் அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவா வெற்றி பெற்றார்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவரை கொண்டு வந்து அங்கே முதல்வராக்குவதில் RSS பாத்திரம் மிக முக்கியமான பாத்திரம். ஆகவே RSS நேரடியாக இந்த நாட்டை ஆள தொடங்கியிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். எனவே மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அரசியல் நிலைப்பாடை தவிர சுயநலத்தின் அடிப்படையில், ஒரு சுயநல ஆதாயத்தின் அடிப்படையில் நாம் எந்த கருத்தையும் நிலைப்பாட்டையும் மாற்றிக்கொள்ளவில்லை. 2016 நாங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் கோட்பாட்டை வைத்தோம். அதில் அன்றைக்கு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. அதே நிலைப்பாட்டை 2021 கூட நாங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக வைக்க வேண்டிய தேவை எழலாம், வைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதே நிலைப்பாட்டை வைத்தால் நாங்கள் அரசியல் அறியாமையில் உழலுகிறோம் என்றுதான் பொருள். இந்த 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 நிலைப்பாட்டை, இந்த உத்தியை நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பொருத்தினால் உண்மையிலே எங்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்றுதான் பொருள். ஆகவே நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அது நாங்கள் சிந்திப்பதை தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. எந்த அணியில் சேர்ந்தா அரசியல் ஆதாயம்னா, இப்போ காங்கிரஸில் சேர்ந்தா அரசியல் ஆதாயம் அப்படின்னு நாங்கள் முடிவெடுக்கல. காங்கிரஸோட சேர்றதா அவங்களோட சேர்றதாங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டதை போல மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய குழுவிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மதசார்பற்ற சக்திகள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் உருவாகி இருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி கொள்கை சார்ந்துதான் இந்த பிரச்சனையை நாங்கள் அணுகுகிறோமே தவிர தனிநபர் பயன் சார்ந்து, அரசியல் ஆதாயம் சார்ந்து இந்த முடிவை நாங்கள் ஏற்கவில்லை, முடிவை எடுக்கவில்லை. அப்படி அரசியல் ஆதாயம் வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதாவோடு எங்களுக்கு என்ன பெரிய கசப்பு இருக்கிறது? ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதாவோடு கூட நாங்கள் கைகோர்க்க முடியும். ராம்விலாஸ் பாஸ்வான் இருப்பதைப் போல, ராம்தாஸ் அத்வாலே இருப்பதைப் போல, ஒரு காலகட்டத்தில் மாயாவதி கைகோர்த்ததைப் போல இப்போதைக்கு எங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஒரு அரசியல் ஆதாயமாகவும் பாரதிய ஜனதாவோடு இணைந்தால் கிடைக்கும். அப்படி நாங்கள் முடிவெடுக்கவில்லை. அதுதானே சந்தர்ப்பவாதம். நாங்கள் ஒரு மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்தை முன்வைத்தோம். எனவே போட்டியிடுவதில்லை, யாரையும் ஆதரிப்பதில்லை என்று. கங்கை அமரன் அவர்களை நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த வேட்பாளராக பார்க்கவில்லை, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நான் பார்க்கிறேன். அவர் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர்கள் வழங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் சாதி அடிப்படையிலே அரசியல் செய்வதை ஒப்புக்கொள்கிறார்கள், வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். நான் அவரை பாரதிய ஜனதா கட்சியில் வேட்பாளராக பார்க்கிறேன். இருந்தாலும் கூட ஒரு தொலைக்காட்சியை நான் அவருக்கு வாழ்த்தும் கூட சொன்னேன். அவர் திரும்ப திரும்ப கேட்டதனால் என்னுடைய வாழ்த்தையும் நான் தெரிவித்திருக்கிறேன். எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லை, எனக்கு எந்த விரக்தியும் இல்லை. விரக்தி அடைவதற்கு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. நன்றி திரு திருமா. வானதி குறுக்கிட விரும்புறீங்க, ரொம்ப சுருக்கமா உங்களுடைய கருத்துக்கள். அவர் மிக தெளிவா உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியான பதிலை கொடுத்திருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் யுக்தி என்பது வேறு என்கிறார். மிக தெளிவாக ஒவ்வொரு அரசியல் காலத்திலேயும் நாங்கள் எங்களது அணிகளை மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டார்.
அதனால அரசியல் கட்சிகள்ல பாரதிய ஜனதா கட்சி மாற்றலையா என்ன? அணிமாற்றங்கள் என்பது அணிமாற்றங்கள் என்பதோ அல்லது கூட்டணிகள் என்பதோ எல்லா கட்சிகளுக்கும் ஒன்றாகத்தானே இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது, அதிமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அதே போல மற்ற மாநிலங்கள்லயும் ஏன் காஷ்மீர்ல நீங்க வந்து யாரோடெல்லாம் கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணிகளை வைக்கிறதுல அல்லது கொள்கைகளை மாற்றிக்கிறதுல தேர்தல் வரும்போது பல மாற்றங்களை உட்படுத்தியதுல பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கத்தானே செய்கிறது. இது நான் கூட்டணி பத்தி பேச வரும்போது நீங்க சொல்ற தர்ம நியாயங்களை ஒத்துக்கிறோம். ஆனால் இப்ப கூட சகோதரர் தேர்தலை விலகி நிற்பது வேறு, புறக்கணிப்பது வேறு அப்படின்னு எல்லாம் கருத்து சொல்றாரு. ஆனால் தமிழகத்தில் தாங்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் இயக்கம் அல்லது எந்த லட்சியத்தோடு பாடுபட்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து நாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் விலகி நிற்கிறோம் அப்படிங்கறதையும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இரண்டாவது, RSS தான் யூபியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிற குற்றச்சாட்டு, ஒரு கட்சி யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது முழுக்க முழுக்க அந்த கட்சி முடிவு செய்கிறது. இதுல யூபியினுடைய முதலமைச்சரை பற்றி கவலைப்படுவதற்கு இவங்க இவ்வளவு அக்கறை எடுத்துக்கணும். அதுல இன்னொன்று, RSS அமைப்பிற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிற உறவு ஊரறிந்த உண்மை. இதுல இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இது ஒரு குடும்பத்தை போல இருக்கின்ற அமைப்பு. ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு இருக்கிறது, வழிகாட்டுதல் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது. நாங்க ஏதாவது வேற ஏதாவது குறுக்கு வழியில யூபி முதலமைச்சரை கொண்டு வந்தோமா, இல்ல எலெக்ஷன் நடத்தாம கொண்டு வந்தோமா? ஆக பாரதிய ஜனதா கட்சி மேல தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும்னா ஏதோ ஒரு சக்தி, பிற்போக்கு சக்தி, மதவாத சக்தின்னு ஒரு நேம் டாக் வச்சுக்கிறது, அதை திருப்பி திருப்பி சொல்றது. ஆனால் இன்று நீங்க சொன்ன மாதிரி காஷ்மீரில் இருக்கின்ற இடத்துல இருந்து இன்னைக்கு மாற்றுல இந்த மாதிரி மாற்று அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடியவங்க கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் மேலாக யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்கள் என்று பரப்புரை செய்கிறாங்களோ, பேசிட்டு இருக்காங்களோ, அதையெல்லாம் முறியடிக்கின்ற விதமாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற சிறுபான்மை மதத்தை சார்ந்தவர்கள் கூட இன்று பாஜகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். திரும்ப நீங்க உங்களுடைய அதாவது அவங்க சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நான் விளக்கம் சொன்னா போதாது, உங்களுக்கு நேரம் இல்லை. ஒன்னே ஒன்று சொல்றேன். அதாவது நாங்க வந்து கொள்கையை விட்டுட்டு அணி மாறிட்டோங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க. யாரோடு சேர்ந்தால் வெற்றி பெறலாம் என்று எண்ணி அணி மாறுவது என்பது முழுமையான அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். யாரை வீழ்த்துவது, கொள்கை பகைவர்களை வீழ்த்துவது, கொள்கை பகைவர்களை வீழ்த்துவதற்கு யாரோடும் சேரலாம் என்று முடிவெடுப்பது என்பது ஒரு ஜனநாயகவாதம். அது ஆக பிற்போக்கு சக்திகளை, சாதியவாத சக்திகளை, மதவாத சக்திகளை வலிமை பெற விடாமல் தடுப்பதற்காக நாம் உத்திகளை மாற்றுகிறோமே தவிர அணிகளை மாற்றவில்லை. அதை நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு எந்த விதமான சுயநல அரசியலோ அல்லது சந்தர்ப்பவாத அரசியலோ அல்ல. இங்கே தமிழகத்திலும் சரி, அகில இந்திய அளவிலும் சரி, பழமைவாத சக்திகள் அல்லது பிற்போக்கு சக்திகள் வலிமை பெற்றுவிடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் தான் கவலைப்படுகிறோமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை. நன்றி திருமாவர்களே. இணைப்பில் இருங்க. திரு அன்வர் ராஜா, ரெண்டு முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமாக கேட்க வேண்டியது. திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சொன்னது, மதவாத சக்திகளோ சாதியவாதிய சக்திகளோ இங்க பலம் பெற்றுவிடக்கூடாது, அதற்காக அதிமுக ஒன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் பலமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னாரு. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல உங்களுடைய கட்சியிலும் கூட உங்களை போன்ற தலைவர்கள் நேரடியான குற்றச்சாட்டுகளை நீங்க மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது அதிகாரத்திற்கு எதிராக வைக்கிறீர்களே தவிர கட்சியினுடைய தலைமையாக அதை எழுப்புவதற்கு தயக்கம் இருக்கிறது, இப்போதும் அதை மறுத்து வருகிறது. அப்படி என்றால் அந்த பலவீனமான இடத்திற்கு அதிமுக சென்று விட்டதா? இல்லை, அதிமுக பலவீனமான இடத்திற்கு செல்லவில்லை, இனிமேல் செல்ல போவதும் இல்லை. அதிமுக மிக பலமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவில் நாங்கள் கொள்கை ரீதியாகத்தான் மத்திய அரசாங்கத்தை ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிக்கிறோம், எதிர்க்க வேண்டிய நேரத்தில் மிக கடுமையாக எதிர்க்கிறோம். சாதாரணமாக இல்லை. கடந்த 3 ஆண்டுகளில் நீங்கள் எங்களுடைய நடவடிக்கை, நாடாளுமன்றத்தில் எங்களுடைய நடவடிக்கை பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜிஎஸ்டி பில்லில் அதை எதிர்த்து வாக்களித்த ஒரே கட்சி அதிமுக. ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல எவ்வளவு தூரம் உங்களுடைய எதிர்ப்புகளை அங்க நீங்க பதிவு செய்ய முடிகிறது? குறிப்பாக அவர் சொல்ற மதவாதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது திருமாவளவன் குறிப்பிடுகின்ற பல்வேறு விஷயங்களுக்கு பின்னாடி அவர் நம்புகிறார் அதிமுகவும் திமுகவும் இங்கே வலிமையாக இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் தலை தூக்க முடியாது அப்படின்னு அவருடைய கருத்தாக அவர் முன்வைக்கிறார். ஆனால் இப்போது இருக்கிற அந்த சூழல்ல இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய கொள்கை ரீதியான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய இடத்துல அதிமுக தலைமை இருக்கிறதாங்க இருக்கிறது. அதிமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர், நாடாளுமன்ற துணை சபாநாயகர், எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நாங்கள் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறோம்.
மீனவர் பிரச்சனையில் ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தோம். இந்த மத்திய அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நாங்கள் நாடாளுமன்றத்தில் வாதிட்டோம். எல்லா விஷயங்களையும் அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் ஒரு நேரடியான குற்றச்சாட்டை அவருடைய கருத்தாக பதிவு பண்ணிக்கொண்டே இருந்தார். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து அதற்கு என்ன விதமான எதிர்வினை இருந்தது? ஒரு கட்சியாக அவர் ஒரு பாரதிய ஜனதா கட்சி இங்கே வலுவாக காலூன்றி வருகிறது, நாங்கள் வளர்ந்து வருகிறோம் என்கிற கருத்தையும் அவர்கள் தொடர்ந்து முன்வச்சு பதில் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய பதில் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொன்னதை போல. எவ்வளவோ முயன்று பார்த்தும் அதிமுகவை தங்களுடைய ஒரு தோழமை கட்சியாக கூட கொண்டு வர முடியவில்லை என்ற ஆதங்கத்தில் அவருடைய ஆத்திரத்தின் வெளிப்பாடு தான் இது. அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் இருக்கிறீர்களா? மக்கள் இருக்கிறார்களா? இது உண்மையா? பிஜேபிக்கு இங்கு என்ன இருக்கிறது? என்ன அடிப்படை இருக்கிறது? என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கிறது? இங்கு வந்து நிற்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லா முயற்சிகளையும் செய்து தோற்று போனதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் 18% வாக்குகளை அந்த அணி வாங்கியது. அதுல இருந்து ஒரு இணையமைச்சர் இப்போது இருக்கிறார். நாங்கள் 2% ஒவ்வொரு தேர்தலையும் எங்களுடைய வாக்கு சதவீதம் கூடிக்கொண்டே இருக்கிறது என்கிறார். அந்த அணி வாங்கிய வாக்கு, அந்த அணி வந்து அந்த அணியின் சேர்ந்திருக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து வாங்கிய வாக்கு அந்த வாக்கு. பிஜேபி தனியாக வாங்கிய வாக்கு அந்த வாக்கு அல்ல. பிஜேபி ஒரே இடத்தில் தானே வெற்றி பெற்றது. பிஜேபி அவர் பொன்ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்கே எங்களுக்கு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அது அவர்களுடைய உரிமை. பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது எங்களுக்கு என்று சொல்வது அவருடைய உரிமை. அதில் நான் தலையிட விரும்பவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை பிஜேபி இங்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இன்று மட்டுமல்ல, இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் ஆனாலும் பிஜேபி இங்கு தலையெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. வாய்ப்புகள் வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் இல்லை. அது உங்க நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அவங்களும் நம்பிக்கையோடு களத்தில் இறங்கி இப்ப ஆர்கே நகர்ல களத்தில் இறக்கி இருக்கிறாங்க. ஒரு பிரபலமான ஒரு வேட்பாளரை நாங்கள் களத்தில் இறக்கி இருக்கிறோம், இங்க எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபிப்போம் என்றாங்க. பிரபலமான வேட்பாளர் என்று சொன்னால் நீங்கள் கிரண்பேடி அவர்கள் இறக்கினார்களா? டெல்லியில் கிரண்பேடி பிரபலமான வேட்பாளர் என்று இறக்கினார்கள். அதுல என்ன நடந்தது? அவர் அப்புறப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டோமே என்று அவரை கவர்னராக்கி வைத்திருக்கிறார்கள். பிரபலமான வேட்பாளரை இறக்கி பார்த்து என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லையே. சரி, வானதி, உங்களுடைய இறுதியான கருத்துக்கள். ஆர்கே நகர்ல இப்ப வந்து உங்களுடைய இந்த வேட்பாளருக்கான எவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி இந்த இடைத்தேர்தலுடைய முடிவுகள் காட்டும். ஏனென்றால் அசைக்க முடியாத 2 பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமுக இன்று 3ஆக பிளவுபட்டு நிற்கிறது. அதனுடைய சின்னம், ஏனென்றால் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது அந்த கட்சியினுடைய சின்னம். அந்த சின்னம் இன்று இல்லை. ஆக இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அவர்களுக்கு உருவாக்கும். ஆல்டர்னேட்டிவா திமுகவிற்கு தமிழகத்தின் மக்கள் ஏற்கனவே நிறைய வாய்ப்புகளை கொடுத்து பார்த்து இன்று ஒரு மாற்றத்திற்கான ஏக்கம் அனைத்து தரப்பு மக்களிடையே இருக்கிறது. அதே போல இன்று நாங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் நான் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்துகின்ற பொழுது அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று பார்ப்பது அவருடைய இயல்பு. அதற்காக நான் அதை சொன்னேன். அவர் எந்த சமூகத்தை நேரடியா அப்படியான ஒரு குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் முன்வைக்கிறீங்க? இல்ல, இப்படியான ஒரு குற்றச்சாட்டை எப்படி நீங்க முன்வைக்கிறீங்கன்னு தெரியல. ஒரு சமூகம் சார்ந்துதான் அவர் பார்க்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் நீங்க முன்வைக்கிறீங்க? நீங்க ஒரு தமிழகத்தின் முதல்வராக எஸ்சி இனத்தை சார்ந்தவர் வர வேண்டும் அப்படின்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்றாரோ அதே அடிப்படையில் தான் நானும் சொல்றேன். இல்ல, நீங்கள் குறிப்பிட்டதுனால அவர் சொன்னாரு. அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக நான் பார்க்கல, ஒரு பிரபலம் என்பதனால நீங்க நிறுத்தி இருக்கிறீங்க, ஆனாலும் நான் வாழ்த்து சொன்னேன் அப்படிங்கறத அவர் கருத்து சொன்னாரே தவிர இல்ல அவர் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தால் அதற்கு எங்களுடைய நன்றிகள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில். ஆனாலும் தேர்தல் களம் என்பது அவர் சொல்ற மாதிரியே இன்று மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வேற மாதிரி இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற இடத்தில் தமிழகத்தில் 2 கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மக்களுக்கு இன்று பலமாக ஒரு 2% வாக்குகளை வைத்துக் கொண்டு நாங்கள் வெற்றி பெறுவோம், 2 பேருக்கு மாற்றாக நாங்கள் இந்த தேர்தலே வந்துருவோம் சொல்றது அனுபவம் மிக்க திருமிகு வானதி அவர்களுக்கு சரியான ஒரு வாதமாக தெரியுதா? தேர்தல்ல ஒரு அரசியல் கட்சி எந்த மாதிரி வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் அந்த தேர்தல் களத்தில் முடிவெடுப்பது அப்படிங்கிறது மக்கள் கையில் இருக்கும் போது நிச்சயமா மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. வாக்கு சதவீதம் வாங்குறது எனக்கும் கணக்குல வராது. நிச்சயமாக நன்றி. உங்களுடைய இறுதியான கருத்தை எடுத்துக்கிறேன்.
நன்றி. திரு திருமாவளவன், உங்களுடைய பார்வையில இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதனுடைய முடிவுகள் ஏதாவது ஒரு வகையில தமிழக அரசியல்ல தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இன்னொரு இடைத்தேர்தலாகத்தான் இது முடியும் அப்படின்னு பார்க்கிறீர்களா? இது ஒரு வழக்கமான இடைத்தேர்தலாகத்தான் முடியும். இதனால் எந்த பெரிய தாக்கமும் தமிழக அரசியல் களத்தில் நிகழாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இதில் அதிமுக தரப்பு, உண்மையான அதிமுக தரப்பு எது என்பதை இந்த தேர்தலில் மக்கள் உறுதிப்படுத்துவார்கள். ஒருபுறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய அண்ணன் மகள் குடும்ப வாரிசு என்கிற அடிப்படையில் இப்போது அரசியல் களத்தில் இறங்கியிருக்கிறார். அவரையும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். ஆகவே அதிமுக வாக்கு வங்கி மூன்றாக பகிர்ந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையில் யார் உண்மையான ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு வாரிசு என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தல் அமையும். மற்றபடி இதனால் திமுக வெற்றி பெற்றாலும் அதனால் அவர்களுக்கு எந்த லாபமும் கிட்டப்போவதில்லை. அல்லது சசிகலா அம்மையாருடைய தரப்பு வெற்றி பெற்றாலும் அவர்கள் ஏற்கனவே 122 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார்கள். இது வெற்றி பெற்றால் 123ஆக போகிறது. வேறு எந்த பெரிய தாக்கத்தையும் தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தப் போவதில்லை. ஓபிஎஸ் அணி வெற்றி பெற்றால் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அக்கவுண்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அரசியலில் மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக அது அமையும். அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமாக அமையும். எனவே இதில் யார் வெற்றி பெற்றாலும் மிகப்பெரிய அரசியல் தாக்கம் என்பது தமிழக அளவில் ஏற்படாது என்பது என்னுடைய கருத்து. ஒரு வழக்கமான இடைத்தேர்தலாகத்தான் இது இருக்கும். மிக்க நன்றி திரு திருமா. உங்கள் மூவருக்கும் மிக்க நன்றி. மிக ஒரு ஆரோக்கியமான விவாதமாக நடந்தது. ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருங்க அன்பர். என்னுடைய கருத்து என்னவென்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் சார்பில் போட்டியிடுகின்ற நம்முடைய எங்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். நிற்கின்ற 3 பேரில் நட்சத்திர வேட்பாளர் அவர்தான். ஒன்று. இரண்டாவது, கட்சி ஆட்சி மதுசூதனன் அங்க ரொம்ப பிரபலமானவர் இருக்கிறார். மதுசூதனன் அதிமுகவில் ரெட்டேலை சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார், சுயேட்சை சின்னத்தில் வெற்றி பெற்றார் இல்லை. அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போது அவரும் சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார். ஆளும் கட்சி எங்களிடம் இருக்கிறது, ஆட்சி எங்களிடம் இருக்கிறது. 122ஓடு உன்னை சேர்த்தால் 123 வரும். அந்த மக்களுக்கு பலன் அளிக்கும். நீங்கள் 11ஓடு 12ஆக போய் அவர் என்ன செய்ய போகிறார்? ஒன்று. இரண்டாவது, சட்டமன்றத்தில் தகராறு செய்வதற்கு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தேர்தலாக இது அமையலாம் என்றுதான் அவங்க தொடர்ந்து அதேதான். மக்கள் தங்கள் உணர்வுகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா கொடுத்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க டிடிவி தினகரன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி. உங்கள் அனைவருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. வருகின்ற 12ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது. 15ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றது. அப்போது தெரிந்துவிடும் எந்த அணிக்கு, அதிமுகவில் இருக்கிற எந்த அணிக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது என்பதை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு